நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ, என்னாச்சு? 2 நாளா போன் அடிச்சேன், போனவே எடுக்கலையே. கிளம்புறப்பையும் பார்க்க முடியல. என்னங்க, என் மேல ஏதாவது கோவமா? ஹலோ, என்னாச்சுங்க? ஹலோ, என்னன்னு சொல்லுங்க. அம்மா என்ன அடிச்சிட்டாங்க. புரியல. எங்க அம்மா என்ன அடிச்சிட்டாங்க. ஏன்? நம்ம விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அதான் கோவத்துல. நம்ம விஷயம் எப்படி அவங்களுக்கு? வீட்ல மாத்தி மாத்தி மாப்பிள்ள பாக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் நானே. என்ன, லவ் பண்றேன்னு சொல்லிட்டீங்களா? ஆமா. ஏங்க இதெல்லாம் போய் அவசரப்பட்டு சொல்லிக்கிட்டு? சே, கொஞ்சம் கூட. ஹலோ ஹலோ, என்ன வேணும்? இல்ல, போன் கட் ஆயிடுச்சு. கட் ஆகல, நான் தான் கட் பண்ணேன். ஏங்க? உங்ககிட்ட பேசி என்னங்க பிரயோஜனம்? வீட்ல தைரியமா விஷயத்த சொல்லி அடி வாங்கி உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஏன் சொன்னேன்னு கேட்டா கோவம் வராதா? அது இல்லைங்க, இவ்வளவு அவசரப்பட்டு சொல்லியிருக்க வேணாமேன்னு பார்த்தேன். ரொம்ப நோண்டுனாங்க, சொல்லிட்டேன். என் மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க. சரி, உங்க அப்பா என்ன சொன்னாரு? ஆள் யாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி என் காதலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாரு. இப்ப பேர் சொன்னதுல இருந்து அவரு ரொம்ப யோசிக்கிறாரு. ஏன்? அதுதான் எனக்கும் தெரியல. அப்ப உங்க வீட்டுல யாருக்குமே நீ பிடிக்கல, அப்படித்தானே? உங்களை பிடிக்கலன்னு கிடையாது, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறது பிடிக்கல. அதுதான் ஏன்னு தெரியல. இதுல தெரியறதுக்கு என்னங்க இருக்கு? நீங்க படிச்ச பொண்ணு, அழகான பொண்ணு. என்ன மாதிரி ஒருத்தனை கட்டிக்கிறதுக்கு யாருதான் விரும்புவா? இது பாருங்க, எங்க அப்பாக்கும் அம்மாக்கும் உங்களை பிடிச்சிருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். மீனாட்சிக்கு தெரியுமா? எங்க அப்பாக்கு தெரிஞ்சா மீனாட்சிக்கு தெரிஞ்ச மாதிரி தான். நிச்சயமா சொல்லிருப்பாரு. மீனாட்சிய இதை பத்தி எதுவுமே என்கிட்ட கேட்கலையே. தெரியல. மாப்பிள்ளைக்கு விஷயம் தெரியுமா? சரவணனுக்கு இன்னும் தெரியாது. ஏங்க, மாப்பிள்ளைட்டையும் சொல்லலை, எங்கள் வீட்லேயும் பேசலை. உங்கள் அப்பா அம்மா மனசில் என்னதான் நினைக்கிறாங்கன்னு தெரியலையே. என்ன நினைப்பாங்க? அழுது கிழுது என்னை சமாதானப்படுத்த பார்ப்பாங்களாக்கும். ஏங்க, இப்போ என்னங்க பண்ணுறது? எனக்கும் தெரியல. சரி, நான் வேணா உங்கள் அப்பாட்ட பேசி பார்க்கவா? இல்ல, வேண்டாம். விஷயத்த சொல்லியாச்சு, இன்னும் கொஞ்ச நாள் ஆற போடுவோம். அவங்களாம் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். பிரச்சனை எதுவும் வந்துடாதுல்ல? என் வீட்டில் பிரச்சனை வந்தா சமாளிப்பேன். உங்க வீட்டில்? அது அது எங்கள் வீட்டிலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க வீட்டில் யார் ஒத்துக்கலைனாலும் போங்கன்னு சொல்லி நான் கிளம்பி வந்துடுவேன். நீங்க எப்படி? இல்லை, அது அதெல்லாம் பிரச்சனை வராது, நான் பார்த்துக்கிறேன். வந்தா? அதான் வராதுன்னு சொல்கிறேன்ல. சரி, வருதுன்னு வச்சுக்குங்க. யாரும் தேவையில்லைன்னு எல்லாரையும் உதறி விட்டு நான் வெளியே வந்துடுவேன். நீங்க வந்துடுவீங்களா? ஹலோ ஹலோ. என்னங்க இப்பவே யோசிக்கிறீங்க? அதான் சொல்கிறேனே, பாருங்க, எதுக்காக உங்களை நான் விட்டு தர மாட்டேன், பயப்படாதீங்க. சரி, ஒரு 10 நிமிஷத்தில் திரும்ப கூப்பிட்றேன். நீங்க கால் பண்ணாதீங்க, ஃப்ரீயா இருக்கப்ப நானே கால் பண்றேன். சரி.
என்னம்மா எங்கம்மா போனோம்? தேனாப்பேட் போனோம். 400 ரூபா கொடுப்பியாம்மா? போகும்போது ஆட்டோ விட்டுட்டா போற மூச்சே பாரு. மா பெட்ரோல் விலை ஏறி போச்சுமா, புரிஞ்சுக்குமா. பங்க்ல தானே போய் பெட்ரோல் போடுற, என்ன துபாய்க்கே நேரா போய் போடுற மாதிரி பேசுற. ஐயா இது சரியான பட்ஜெட்டா இருக்கும் போலது. வேற யாருன்னா வரும், அவனை கூட்டிட்டு போ. டேய் நில்லுடா நில்லுடா. ஐயோ போலீஸ். நீங்களா? நான் போலீஸ் நினைச்சேன். ஏன் நான் போலீஸ் இல்லையா? நீங்க போலீஸ் இல்ல, ஃப்ரெண்டு. நானும் ஃப்ரெண்ட்லியான போலீஸ் தான். அம்மா எதுக்கு ஆட்டோ மேல கல் அடிச்சீங்க? அவன் என்ன பஜாரின்னு சொல்லிட்டு போனான். அதனாலதான் ஒரு சின்ன பஜாரித்தனம் பண்ணலாமேன்னு பண்ணேன். சிரிக்காதீங்க. திருவான்மியூர்ல சட்டம் ஒழுங்கு ரொம்ப கெட்டு போச்சு. அந்த ஆட்டோக்கார எவ்வளவு காசு கேட்டா தெரியுமா? நம்பர் நோட் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. பண்ணுனா சட்டப்படி நாங்க நடவடிக்கை எடுப்போம். அதானே? இப்போ என்ன வேணும்? அந்த ஆட்டோக்காரனை துரத்தி பிடிக்கணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீங்க எங்க போறீங்க? ஆபீஸ் போகணும். தேனாம்பேட். சரி வாங்க, நானும் அந்த பக்கம் தான் போறேன். நானே ட்ராப் பண்ணிடுறேன். ஏங்க நீங்க இந்த வழியா போயிட்டு இருக்கீங்க, தேனாம்பேட் போறேன்னு சொல்றீங்க? நீங்க தானே சொன்னீங்க ஒரு பொண்ணு எங்க போறீங்கன்னு கேட்டா ஆன் த வேன்னு சொல்லி ட்ராப் பண்ணணும்னு. அதான். பாரா, அதுக்குள்ள கேரக்டர் சேஞ்சா? கேரக்டர்லாம் சேஞ்ச் இல்ல, ஒரு சின்ன உதவி அவ்வளவுதான். ஆச்சரியமா இருக்கு, உதவி எல்லாம் பண்றீங்க. ஆமா, நான் உதவி கண்காணிப்பாளர் இல்லையா, அதான் உதவி பண்றேன். நிஜமாவே இது நல்லா இருக்குங்க. ஜோக்ல சின்ன சின்ன குறைகள் இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணீங்க, போ பிக்கப் பண்ணிக்கிறேன். என்னது? இல்ல ஜோக்க பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அது அப்புறமா பிக்கப் பண்ணிக்கங்க. முதல்ல என்ன பிக்கப் பண்ணி டிராப் பண்றீங்களா? ஷோ வாங்க. மா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? ஐயோ 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 ஐயோ, ரத்தம் என்ன பக்கம்? மா, ரத்தம் வருதுமா. மா தொடாதே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏ மல்லிகா, உன் பொண்ணுக்கு எதுக்குடி இப்படி புத்தி போகுது? என்னதான் நாயை குளிப்பாட்டி நடுவீட்டுல வச்சாலும் அதோட புத்தி அதை விட்டு போகாதுன்னு சும்மா அவ சொன்னாங்க. நீ அவளுக்கு லண்டன் அமெரிக்கான்னு மாப்பிள்ள தேடுற, அவ என்னடனா எவனோ ஒரு பட்டிக்காட்டா பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கா. தபார் மல்லிகா, ஒத்துக்கவே ஒத்துக்காத. பெத்த அம்மாவா இல்ல அவ ஆசைப்பட்டவனான்னு அவளே முடிவு பண்ணிக்கிட்டோம். நான் என்ன சொல்ல வரேன்னா மல்லிகா, ஹலோ, ஆமா ஆமா வீட்டுல தான் இருக்கேன், அனுப்பி விடுங்க. இப்ப எதுக்கு யாரோ ஒரு மல்லிகா பொண்ணு திட்டுற மாதிரி திட்டுற? நான் எதுக்கு தானே நிக்கிறேன், என்ன நேராவே திட்டுறது. நீ பேசாதடி, உன்னை பத்தி யோசிச்சாலே வயிற்றுச்சலா இருக்கு. பெத்த பிள்ளைக்காக எனக்கு பிடிக்காதவளை ஒருத்தைய சகிச்சுக்கிட்டு வெந்ததை தின்னுக்கிட்டு விதி வந்தா சாகலான்னு வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னா, உன் தம்பி தான் முட்டா பையன். சொல்ல சொல்ல கேட்காம ஒரு குப்பைமேட்ல போய் விழுந்தான். உன்னை அச்சோ ஒரு கோபுரத்துல வைக்கலான்னு பார்த்தா நீயும் குப்பைமேடு தான் வேணும்னு அடப்பிடிக்கிற. சரி, குப்பையில விழுறதா நான் போச்சு, வேற ஏதாவது குப்பையில போய் விழலாம்ல. இதே குப்பைமேட்ல தான் விழுவேன்னா என்ன அர்த்தம்?
ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? உன் பையன் பிடிச்சவளை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கான். நீ அதையும் ஒத்துக்க மாட்ட, இதையும் ஒத்துக்க மாட்டியா? ஏய் அறிவு கெட்டவளே, நானே என் வாயால உனக்கு எவனை பிடிச்சிருக்கோ அவனையே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்கேன்ல. உலகத்துல இவனை தவிர வேற யார வேணாலும் நீ கட்டிக்க. நானே முன்ன நின்னு உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். இவனை போய் எப்படி நீ அவ படிப்பென்ன ஓ படிப்பென்ன? பார், நீ சாஃப்ட்வேர் படிச்சவ, உனக்கு ஒரு சாஃப்ட்வேர் மாப்பிளைய பாக்கலன்னா கோடு போட்ட அண்டர்வேர் மாப்பிள தான் வேணும்னு அடம்பிடிக்கிற. அவர் நல்லவருமா? ஐயோ எவரு அவராமே? அவரு அப்படியே மூஞ்சி செவுத்தோட வச்சு தேய்ச்சி விட்டுருவேன். இந்த பாருடி, இந்த கல்யாணம் நடந்தா நான் செத்து போயிடுவேன் சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு நீங்க பாடையை கட்டிட்டு அங்க போய் நீ தாலியை கட்டிப்ப. ஏற்கனவே ஒரு தடவை நான் ஏமாந்தாச்சு, இன்னொரு தடவை நான் ஏமாறதா இல்ல. உங்க அப்பா வேற ஏதோ உலக அதிசயமா நான் சொன்ன பேச்ச கேட்டுக்கிட்டாரு. அந்த ஆளுக்கு இது தப்பா தெரியுதுன்னா இது சரியா வராதுன்னு உனக்கு தெரிய வேணாமா? அது இல்லம்மா. இந்த பாரு, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி என்கிட்ட வாய் திறக்காத. என்கிட்ட இல்ல, யாருக்கிட்டே வாய் திறக்காத. இது அப்படியே போகட்டும். நல்ல மாப்பிளைய பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஏமா என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஏட்டி எவ்வளவு அடி அடிச்சிருக்க, அதுக்கப்புறமும் என்ன தைரியம் தான் என்கிட்ட வந்து அவனை பத்தி பேசுவேன்? உன் தம்பிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது கொலைகாரன் ஆயிடுவான். போ போ, ஒழுங்கா அவனை மறந்துட்டு பழைக்கிற வழிய பாரு. இங்க பாருடி, சரவண கல்யாணம் மாதிரி காமெடி பண்ணி என்னை ஏமாத்தல மட்டும் நீங்க நினைக்காதீங்க. இந்த கல்யாணம் நடக்காது. அவளா சொன்னாள் இருக்காது, அப்படி எதுவும் நடக்காது, நடக்கவும் கூடாது. நம்ப முடியவில்லை, இல்லை இல்லை. அவளா சொன்னாள் இருக்காது, அப்படி எதுவும் நடக்காது, நடக்கவும் கூடாது. நம்ப முடியவில்லை, இல்லை இல்லை. பா, மை சன், என்ன இது? ஓல்டு மாங்குப்பா. அது தெரியுது. வழக்கமா வீக்கெண்ட்ல தானே வீக்கா இருப்ப. இப்ப என்ன மிடில்லயே பார்ட்டி போட்டு என்ஜாய் பண்ணிருக்கிற? என்ன விஷயம்? இப்படி உட்கார். கையேடு. இதுக்கு தான் குடிக்கிறவன் பக்கத்துல குடிக்காதவனை உட்கார வைக்க கூடாதுன்றது. 5 நிமிஷத்துல இருக்கிற சிப்ஸ் எல்லாம் காலி பண்ணிட்டு போவ. அப்புறம் 11 மணி வரைக்கும் நான் கைய காலை கட்சிட்டு தான் குடிச்சிட்டு இருக்கணும். உன் மைசனுக்கு ஒரு சிங்கிள் சிப்ஸ் கூட தர மாட்டியா நீ? என்ன நீ சின்ன புள்ள மாதிரி சிப்ஸுக்கெல்லாம் அழுகுற? அதுக்கு இல்லப்பா, இன்னைக்கு ஒருத்தி என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுட்டா. யாரு கேட்டா? என்ன கேட்டா? எப்படி கேட்டா? கேட்டா ஒருத்தி ஒரு கேள்வியை கேட்டான்னு சொன்ன, நீ பதிலுக்கு 9 கேள்வி கேட்கிறியடா. இதுக்கு அவளே பரவாயில்லையடா. விஷயத்த சொல்லு. யாரு கேட்டது? சௌந்தர்யா தான் கேட்டா. என்ன கேட்டா? நீங்க பெத்த புள்ளைய மைசன் மைசன்னு வாய்க்கு வாய் கூப்பிடுறீங்களே, என்னைக்காவது ஒரு நாள் மை டாட்டர்னு என்ன கூப்பிட்டு இருக்கிறீங்களான்னு கேட்டுட்டாப்பா. மைசன்னு கூப்பிட்டா ரைமிங்கா இருக்கும். மை டாட்டர் கூப்பிட்டா நல்லாவே இல்லையே. உனக்கு அது தெரியுது, அவளுக்கு அது தெரியலையேடா. என்ன கலாஸ்டாலா? கலாய்க்கலப்பா, கடுப்புல கேட்டா. என்ன வேணுமா அவளுக்கு? நான் அளவுக்கு அவ மேல பாசம் காட்டலையாப்பா. என்ன சரவணா, ஏன் சிரிக்கிற? என்ன சிரிக்காம என்ன பண்றது? அவனை சின்ன பிள்ளையா மணியை தூக்கி வச்சு கொஞ்சறதுக்கு? சின்ன பிள்ளையோ பெரிய பிள்ளையோ உனக்கு புள்ளதான் முக்கியம். நான் உனக்கு முக்கியம் இல்லைன்னு பயங்கரமா கோச்சுக்கிட்டாப்பா. சீரியஸா சௌந்தர்யா அப்படி கேட்டா? கேட்டுட்டாடா. எனக்கே யோசிச்சு பார்த்தா நான் கொஞ்சம் அப்படிதான் இருந்துட்டோன்னு தோணுதுடா. அப்படி சொன்னானா அவதான் லூசு. உண்மையை சொல்லணும்னா உனக்கு என்னை விட அவ்வளோதான் ரொம்ப பிடிக்கும். நியாயமா பார்த்தா நான் தான் உன் மேல கோவப்படணும். டேய், நீ வேற எதுக்குடா புதுசா ஒரு பிரச்சனையை கிளப்புற? என்னால இன்னொரு குவார்டர் லைன் நீங்க அடிக்க முடியாதுடா. சரி சரி, நீங்க 2 பேரும் ஒரே மாதிரி தான் பாக்குற, போதுமா? நானும் அதுதான் நினைச்சிட்டு இருக்கேன். அன்பெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. புள்ள கிட்ட கொஞ்சம் ஃப்ரீயா காட்டுற, பொண்ணு கிட்ட காட்ட முடியாம மனசுலயே பூட்டி வச்சிருக்கிற. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. விடு,
ஆமா இப்ப எதுக்கு இந்த பிரச்சனை வந்தது? இல்லப்பா, மை சன் பண்ணா லவ்வா, நான் பண்ணா அது அவ்வான்னு கேட்கிறாப்பா. லவ்வா? சேகர் வளரிட்டியடா. என்னப்பா என்ன மேட்ரு? யாரையாவது லவ் பண்றியான்னு கேட்டேன். ஜல 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 ஜல. ஐயோ இல்லப்பா, அதுதான். அவ யாரையாச்சும் லவ் பண்றேன்னு சொன்னாடா? இத பார், அப்பா குடிச்சிட்டு இருக்கும்போது ரொம்ப கிடையாது, அப்புறம் நான் ஏதாவது கக்கிடுவேன். கக்குன்ற ஒன்னும் இல்லப்பா, அளவிடு. இல்ல ஏதோ இருக்குது. ஒன்னும் இல்ல தம்பி, நீ கிளம்பு. அவ யாரையாச்சும் லவ் பண்றான்னு டவுட்டா இருக்குதா உனக்கு? டவுட்லாம் இல்ல, கன்ஃபார்ம்டா. சேகர் அடுத்த விக்கெட் விழுந்துச்சடா. அப்பா நீ என்கிட்ட எதையோ மறைக்கிற. மறைக்கிறது நான் இல்லப்பா, அவ 3வது விக்கெட்ட விழுந்துடுச்சே. அவ உன்கிட்ட என்ன மறைக்கிறா? அப்பா ஆளை கொடுப்பா. குடிச்சிட்டு ஏதோ வளர்ற, அதை நீ சீரியஸா எடுத்துக்காதா. குடிச்சிட்டு வளரன்றத இவ்வளவு தெளிவா சொன்ன ஒரே குடிகாரன் நீதான். சரி இது ஓகேவா? சரவணா ஒரு பெக் அடிக்கிறியா? குடிச்சிட்டு 2 பேரும் வளரணும்னு நீ இதை ஒப்பேத்திடுவ. நான் மேட்ரு என்னன்றதை கரெக்டா கேட்ச் பண்றேன். ஐயோ ஐயோ, சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடைசியில நானே எல்லாத்தையும் சொல்லிட்டேனே. சொல்லாதே யாரும் கேட்டால் ஐயோ சொல்லிட்டலே சொல்லிட்டலே. சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சு உனக்கு? என்ன காலையிலேயே கதவு பூட்டிட்டு பெட்ரூம்ல உட்காந்துட்டு இருக்கிற? என்ன பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய் எனக்கு தெரியாத உன்னை பத்தி. ஒரு வாரமா நீ நடந்துக்கிறதே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் தான் கவனிக்கிறேனே. கிழிச்ச உனக்கு உன் பொண்டாட்டி கவனிக்கிறதுக்கே நேரம் பத்தாது. ஏய் தப்பா சொல்லடா, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லைங்கிறேன். அப்பா என்ன சொன்ன? என்ன சொன்ன? அதுதான் நானும் கேக்குறேன். என்ன சொன்ன? என்ன நீ எல்லாத்தையும் மொட்டையாவே கேக்குற? நேத்து குடிச்சிட்டு புலம்பி தள்ளிட்டாரு அவரு. என்ன சொன்னாரு? எங்க சொன்னாரு? புலம்பு புலம்புன்னு புலம்புனாரு. அவரோட என்ன பிரச்சனை உனக்கு? ஒண்ணும் இல்லையே. சரி பொதுவா உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏதாச்சும் லவ்வா? டேய் சும்மா அரைகுறையா தெரிஞ்சுட்டு ஏதாவது பேசாத. இந்த பாரு, நான் ஒன்றும் தெனாலி கிடையாது. எனக்கு கூட கொஞ்சம் மண்டையில் இருக்குது. அப்பா அடிப்படையில் புலம்புனது இதுதான். நீ என்னவோ உன் காதலுக்கு சப்போர்ட் பண்ணாத மாதிரி அவர் ஏதாச்சும் சொன்னியா? நீயும் அவரும் என்ன பேசிக்கிட்டீங்கன்னு தெரியல. தெரிஞ்சா அதுக்கேற்ற மாதிரி போய் சொல்லண்ணா? அப்படி இல்ல. இந்த பாரு, மீனாட்சியன் தமிழ மாதிரி நாம ஒன்றும் பாசமலர் கிடையாது. அவங்க ஓவர் ஆக்ட் பண்ணுவாங்க. அதுக்காக நமக்குள்ள ஒன்றும் இல்லைன்னு கிடையாது. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். வெளியில அப்படியே சும்மா சண்டை போட்டு தான் இருப்பேன். ஆனா உனக்கு ஒண்ணுன்னா எனக்கு வலிக்கும். அப்பா அம்மா கிட்ட சொல்றதுக்கு தயக்கமா இருந்தா என்கிட்ட சொல்லு. என் யோசனையே உன்கிட்ட சொல்றதுக்கு தான். ஏய் என்னடி இப்படி பேசுற? உன்னை பத்தி தெரியாதா? ஏதாவது சொன்னா உடனே நட்டுப்ப. அது ஜெனரலா. உன் விஷயத்துல அப்படிலாம் நடந்துக்க மாட்டேன். என்ன விஷயம் சொல்லு. எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விடு. நீ யாரையாச்சும் லவ் பண்றியா? சரி அப்படியே வச்சுக்கோ. எப்படி வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு ஒரு லவ்? அப்பா உன் ஆராய்ச்சியை கொஞ்சம் நிறுத்து. ஆள் யாருன்னு சொல்லு. சரவணா, லவ் எல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னடி முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற? எதுவா இருந்தாலும் 1 வாரம் 10 நாள் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. எனக்கே கொஞ்சம் தெளிவா வர வேண்டியது. வந்த உடனே என்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன் இல்ல? உன்கிட்ட தான் கடைசியா சொல்வேன். இந்த சரவண பெரிய ஷெர்லாக் ஹோம்ஸ். உன் மனசுல லவ் இருக்கா இல்லையா? இருந்தா நீ யார லவ் பண்ற? இந்த சரவண எண்ணி 4 நாள்ல கண்டுபிடிக்கிறான்.
கண்டுபிடிச்சு அந்த பையனை உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி கற்றா எங்க அக்கா கழுத்துல தாலியேன்னு நான் சொல்றேனா இல்லையான்னு பார். இது எங்க அக்காவுடைய டிராகன் சத்தியம். டேய், சரவணா லூசு.